ஹாய் ஸ்ரீல்ஸ் குயின் ஸ்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. யூடியூபர்ஸ்க்கெல்லாம் பெரிய ஒரு ஆப்பு அது வந்துங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். என்னடா ஆப்பு கிப்புன்னு சொல்கிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. அட ஆமாங்க, நேற்று மார்னிங் தான் ஒரு பிரதர் யூடியூப்பில் வந்து அவரோட அஃபீஷியலாக அவரோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்தது. அது என்னென்னா அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டருக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பெரிய ஷாக்கு, பெரிய ஆப்பு, பெரிய இடின்னு தான் சொல்லணும். அட ஆமாங்க, என்னென்னு தானே பார்க்குறீங்க, வாங்க சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனல் மானிட்டேஷன் அப்படிங்கிறது, நம்ம சேனலில் காசு வரணும், மானிட்டேஷன் அப்படின்னு ஆகணும்னா அதோட ரூல்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ், அதாவது லாங் வீடியோ போட்டோம்னா அதில் வர வாட்ச் ஹவர்ஸ்லாம் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ். அது வந்து 4000 மணி நேரம் இருக்கணும் வாட்ச் ஹவர்ஸ் எலிஜிபிள் ஆக. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல வந்து ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸில் வந்து 10 லட்சம் 1 கோடி வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளோட யூடியூப் மானிட்டைசர் அது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்போ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து மாற்றம் கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர் அதே தான். சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகலைங்க. அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரில் வந்து எதுவும் மாற்றம் இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர் தான், அப்போயும் 1000 சப்ஸ்கிரைபர் தான், இது வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் தான், இதுக்கு மேலேயும் 1000 சப்ஸ்கிரைபர் தான். இப்போ வந்து அந்த 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் சொன்னேன் இல்லை, அது வந்து இப்போ 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க. அட ஆமாங்க, 4000 எங்கே இருக்குது, 8000 எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹவர்ஸுக்கே முக்கி திணறி வீடியோ எடுத்து கண்டென்ட் ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ணாங்கல்ல, அப்லோட் பண்ணி அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் தம்ப்லைன் ரெடி பண்ணி அதுக்கு வந்து டேக்ஸு கெமனி கேட்லாக் இதெல்லாம் ரெடி பண்ணாங்களே ஷபா அப்படின்னு ஆயிடுது. அதுக்கே ஒரு 4 நிமிஷம் வீடியோனா அது எல்லாருமே பார்க்குறாங்க, கொஞ்சம் தான் கிடைக்கிது. இதில் 1 கோடி எங்கடா, 2 கோடி ரொம்ப கஷ்டங்க. யூடியூப் ஏங்க இப்படி பண்ணீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, யூடியூப்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க. புதுசாக அது இருந்த வக்கலே விட்டுறதா கூட எப்படியா 4 வருஷம் 3 வருஷம் போராடி எப்படியோ கொண்டு வந்திருக்கலாம். இப்போ 40 வருஷம் ஆனாலும் முடியாதாட்டு இருக்குது. இத்தனை இது டபுள் மடங்காக கொண்டு வந்து என்ன பண்ணுறதே தெரில. வீடியோ பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி நியூ யூடியூப் ஸ்டார்ட் அப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக்காகவே இருந்திருக்கும். அது எப்படி ஃபீல் பண்ணிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக மக்கள் யாராவது நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கமாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பயுமே கண்டிப்பாக வேணும். இப்போ புதுசாக வந்து யூடியூப் க்ரியேட் பண்ணோன்னா க்ரியேட் பண்ணி வரணுன்னாவே ரொம்ப கஷ்டங்க. 4000ங்கிறது 8000 ஆச்சு, 10 லட்சங்கிறது 20 லட்சமாக 2 கோடியாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு கண்டென்ட் எடிட் பண்ணி இது க்ரியேட் பண்ணி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பல வருஷம் ஆக மாட்டிருக்கு. அதாவது பல வருஷத்தில் ரொம்ப ரொம்ப பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் மானிட்டைசர் ஆகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன் இப்படி இது கொண்டு வந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க கண்டென்ட் எடுத்து இன்னொருத்தவங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. ரியல் எது ஃபேக் அதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு, ரொம்ப சீட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேணால் அப்படி ஹெல்ப் ஆகும். இப்போ நம்மளாம் ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ, ஏதோ ஒரு விளாக், ஏதோ ரீல்ஸ் காமெடி இதெல்லாம் நம்ம ஓன் தான் போட்டுட்ருக்கோம். அது எடிட் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போடாங்களே ஷப்பா அப்படின்னு ஆயிடுது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எங்கெங்க காப்பிலாம் பண்ண போகிறோம் சொல்லுங்கள். இதில் அஃபெக்ட் ஆகுறது யார்? நம்மளும் தான். ஓன் கண்டென்ட் போடுற நம்மளும் தான் அஃபெக்ட் பண்ணுறோம். இனிமேல் யூடியூப்புங்கிறதே மறந்துடணும், அந்த மாதிரியான மாதிரி இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த பழைய இது இருக்குங்களே, 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ், 10 lakh ஷார்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் இயர் 2027 February 1 அது வரைக்கும் டைம் இருக்குது.
நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 2-3 மாதம் தான் ஆகுது. அதுலேயும் 2 மாதம் சும்மா போட்டு இப்போ 1 மாதமாக தான் போய்கிட்டு இருக்கோம் நல்லா. இப்போ ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. 6 மாதத்துக்குள்ளே நான் எங்கேருந்து 1000 சப்ஸ்கிரைபர், 8000, 4000 வாட்ச் ஹவர்ஸ், 10 lakh இது பண்ணுறது சொல்லுங்கள். அது வரைக்கும் தான் இந்த பழைய இது டைம். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர், 8000 பப்ளிக் வாட்ச் ஹவர், 2 கோடி ஷார்ட்ஸ். எங்கெங்க எத்தனை பேர் நியூ கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ, நியூ யூடியூப் கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேட்கல அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.